அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும். இதுக்கு பேர் தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது. சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுங்க, குளிக்கும் போது தண்ணி எடுத்து ஊற்றும் போதே அப்பத்தையும் தண்ணீரையும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க? நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் தண்ணியை மேலே ஊற்றும் போதே சொல்லி பாருங்க, சளியே பிடிக்காது. சிலர்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு அடுத்த வீட்டு தண்ணியை அடுத்த ஊர் தண்ணி குடித்தாலே சளி பிடிச்சிருப்பாங்க. ஏன் சொல்கிறீங்க? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதியும். எந்த வீட்டில் எந்த ஊரில் போய் குடித்தாலும் சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு ஜெபம். இதெல்லாம் அப்பா கிட்ட பேசுறது. இதுக்கெல்லாம் கஷ்டமாங்க? இதெல்லாம் கஷ்டம்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. அதைத்தான் நான் சொல்கிறேன், ஃபோனை இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துறது. இது கஷ்டமா இல்லை நான் சொன்னது கஷ்டமா? சொல்லுங்கள், இது கஷ்டமா நான் சொன்னது கஷ்டமா? இதுதான் கஷ்டம். இதுதான் கஷ்டம். வண்டி ஓட்டுறது பார்த்துருக்கீங்களா? இப்படியே ஓட்டு. நம்ம முக்கியமான காரியத்துக்கு பேசுகிறோம், அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் எந்நேரமும் நம்ம அதுக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணுறோம். அது கஷ்டமாக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் தேவனிடத்திலே, அப்பா பிதாவினிடத்தில் பேசுறது ரொம்ப ஈஸி. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, அப்பா பிதாவினிடத்தில் பேசுறது ரொம்ப ஈஸி. அதனால செய்யலாமா செய்யக்கூடாதா?